أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு முழு மனித சமுதாயத்துடைய நிம்மதிக்காக வேண்டி, சந்தோஷத்துக்காக வேண்டி, ஈடேற்றத்துக்காக வேண்டி, மன அமைதிக்காக வேண்டி தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அல்லாஹுடைய ஒரே ஒரு நோக்கம், தீனுல் இஸ்லாமின் மூலமாக ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் மன அமைதியோட வாழ வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் என்ற அமைப்புல அவனுக்கு உலகத்துல கஷ்டங்கள், நஷ்டங்கள், நிலைமைகள், சோதனைகள் எல்லாமே வரலாம். ஆனா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தீன் இருக்குதோ அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், நிலைமைகள், சோதனைகளுக்கு மத்தியிலையும் ரப்புல் ஆலமீன் மன அமைதி அல்லாஹ் தருவார். மன அமைதிக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். மன அமைதிக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தீனோட அல்லாஹோட தொடர்பாக இருப்பானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மன அமைதியை தருவார். உலகம் அடுத்த பக்கம் பிறண்டாலும் சரி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வார்த்தை பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாங்க உங்களுக்கு மனமான வாழ்க்கையை தருவோம் என்பதாக சொல்றான். தீனோட வாழ்ந்தா மனமான வாழ்க்கை. ஆனா மனமான வாழ்க்கையுடைய கருத்து வசதி உள்ள வாழ்க்கை. நீங்க மல்டி மில்லியனராக வாழ்வீங்க, உங்களுக்கு ஏழ்மை என்றதே வராது, நீங்க கடனாளியாக மாற மாட்டீங்க, உங்களுக்கு நோய் வராது, உங்களுக்கு புள்ள மௌத்தாகாது, உங்களுக்கு சுனாமி வராது, உங்களுக்கு வெள்ளம் வராது. இப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் வரலாம். உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே கேட்கிறான், அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்களே, நீங்க நினைக்கிறீங்களா நாங்க எல்லாம் ஈமான் கொண்டுட்டோம், நாங்க எல்லாம் அல்லாஹ்வை நம்பிட்டோம், நாங்க எல்லாம் அமலோட இருக்கிறோம் என்று சொன்னதுக்காக வேண்டி உங்களே ஃபித்னால போடாம சோதிக்காம சும்மா விடுவோம் என்பதாக நீங்க யோசிக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறார்.
இல்ல எப்படியும் உங்களே சோதிச்சே தீர்வோம், அதுல எந்த சந்தேகமும் இல்ல, சோதிச்சே தீர்வோம். ஆனா அந்த சோதனைகளுக்கு மத்தியிலையும் எப்ப நீங்க ரப்போட தொடர்பாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு மன அமைதியும் நாங்க தருவோம் என்பதல்ல. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப நீங்க யோசிக்கிறாங்க, என்ன ஹஜ்ரத் கொடுத்த டாபிக் வந்து குடும்ப வாழ்க்கை, என்ன சோதனையை பத்தி எல்லாம் பேசுறாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண பெண்ண ஜோடியாக அல்லாஹ் படைச்சிருக்கிறார். இஸ்லாத்துல ரெண்டு ஜெண்டர் தான், மேல் ஃபீமேல். இஸ்லாத்துல ஒரு மூணாவது ஒரு ஜெண்டர், நாலாவது ஒரு ஜெண்டர் பிளஸ் அப்படி ஒன்றுமே இல்ல, ரெண்டு ஜெண்டர் தான். யாரு சொல்றது? இது படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் சொல்றான். படைத்தவன் நானே சொல்றேன் நீ ரெண்டு ஜெண்டர் தான் என்று. நீ என்ன எத்தனையோ ஜெண்டர் ஆக்கி கொண்டிருக்கிறாய். சரி, இந்த ரெண்டு ஜெண்டருக்கு மத்தியில நாங்க உங்களுக்கு நிக்காஹவின் மூலமாக தொடர்பு வைக்க சொல்றோம், வேற முறையில அல்ல, நிக்காஹவின் மூலமாக தொடர்பு வைக்க சொல்றோம். ஏன் சொல்றோம்? ரப்புல் ஆலமீன் அதையும் குர்ஆன்ல சொல்றான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. ரப்புல் ஆலமீன் தெளிவாகவே குர்ஆன்ல சொல்றான், நாங்க உங்களோட ஜின்ஸ்ல இருந்தே ஜோடிகளாக உங்களைய படைச்சிருக்கிறோம். ஜோடி என்று சொன்னா ரெண்டு தான், அது 3, 4, 5, 99 வரை காட்டும் பேசிருக்கு. இல்ல ரெண்டு ஜெண்டர் தான். ஏன் அப்படி வச்சிருக்கிறோம்? லிதஸ்குனு இலைஹா, உங்களோட உள்ளத்துல சுகூன் வாரத்துக்கு, உள்ளத்துல மன அமைதி வாரத்துக்காக வேண்டி நாங்க உங்களை ரெண்டு ஜோடியாக படைச்சிக்கிறோம். இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் வேற ஆட்களோட தான் தொடர்பு, அப்படிதான் எனக்கு சுக்கூன். இல்ல அது ஒரு நோயா தான் இருக்குமே தவிர சுக்கூன் அதுல இல்ல. சுக்கூன் மன அமைதி இருக்குதே, உங்களுக்கு இச்ச ஆசை அது வேற. மன அமைதிய அல்லாஹ் ஆண் பெண் என்று செல்லக்கூடிய ஜோடியில மாத்திரம் தான் வச்சிருக்கிறார். எனவே ஆண் பெண் ஆண நிக்காக செய்யறதுல மாத்திரம்தான் மன அமைதி வரும். இது யாரு சொன்னது? படைத்தவன் சொல்றான். அவனுக்கு தான் எங்கட பயாலஜி தெரியும், அவனுக்கு தான் எங்கட சைக்காலஜி தெரியும். எப்படி தெரியும்? அது ஜப்பான் கம்பெனி தான் செஞ்சேன்டா, அவனுக்கு தான் அந்த கம்பெனியில ஓனருக்கு தான் தெரியும் எப்படி செஞ்சிருக்கிறோம் என்று. படைத்த அல்லாஹ் சொல்றான், உங்களோட பயாலஜி சைக்காலஜி எல்லாத்தையும் வச்சு ஆண் பெண் ஆண், இதுல தான் சுக்கூன் இருக்கும். நீங்க வேற முறையில உங்களோட டிசையர்ஸ் அஃபரஐத மன் இத்தகத இலாஹு ஹவா, நீங்க உங்களோட மனோ இச்சைகளை நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போனா அல்லாஹ் சொல்றான் ஃபஅவல்லஹுல்லாஹ், அல்லாஹ் உங்களை வழிகேட்டுல போடுவார். அதுல உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும், டிப்ரெஷன் நடக்கும். ஃபைனலி உங்களோட வாழ்க்கையில ட்ராங்குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய மன அமைதி இல்லாம போயிட்டு. எனவே ஆண் பெண் அதுலதான் அல்லாஹ் மன அமைதி. லிதஸ்குனு இலைஹா, உங்களோட உள்ளத்துல சுகூன் நாங்க தீன்ல வச்சிருக்கிறோம். தீன்ல ஆண் பெண்ல தான் சுகூன் இருக்குது. சுக்கூன் இல்லையா என்ற குடும்ப வாழ்க்கையில எங்க சுக்கூன், ஒரு சுக்கூனும் இல்ல, மண்ணாங்காட்டியும் இல்ல. அப்ப ப்ராப்ளம் வந்து உங்களோட புறத்துலதான் இருக்குது, அல்லது மனைவியோட புறத்துலதான் இருக்குது. உங்களுக்கு அந்த சுக்கூனாக ஆக்கிக்கொள்ள தெரியாம இருக்கிறீங்க. அப்படி இல்லாட்டி அல்லாஹ் அந்த நிக்காஹுடைய வாழ்க்கையில சுக்கூனை வச்சுதான் இருக்கிறான். அது எப்படி? அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனகும் மவத்தன் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில லவ் அண்ட் மர்சி, உங்களுக்கு மத்தியில லவ் அண்ட் மர்சி அல்லாஹ் சொல்றான் நாங்க தான் போடுறோம் உள்ளத்துல. எனவே உங்களுக்கு மன அமைதி வரணுமா? கணவன் மனைவிக்கு லவ் அண்ட் மர்சி, மனைவி கணவனுக்கு லவ் அண்ட் மர்சி, இரக்கம் பாசம் ரெண்டு பேரும் காட்டினா நாங்க உங்களுக்கு சுக்கூனை உண்டாக்குவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ் சொல்றான் இது எங்கட அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது, எங்கட அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு குடும்ப வாழ்க்கையில மன அமைதி வாரத்துக்கு குர்ஆன் சுன்னவ ஆராய்ச்சி செய்யக்கூடிய உலமாக்கள் 1000 ஃபார்முலாஸ வச்சு இல்ல, 2000 ஃபார்முலாஸ வச்சு இல்ல, 100 கணக்கான ஃபார்முலாஸ வச்சு இல்ல, 50-60 ஃபார்முலாஸ வச்சு இல்ல. இல்ல, குர்ஆன் ஹதீஸ ஆராய்ச்சி செஞ்ச உலமாக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு மன அமைதி உள்ள குடும்ப வாழ்க்கை வேணுமா? 2 ஃபார்முலா. இந்த 2 விஷயம் வந்து சேர்ந்தா உங்களுக்கு நிம்மதி மன அமைதியோட வாழலாம். அது என்னப்பா சுருக்கமா 2 தான்.
அதுல முதலாவது தான் தக்வா, இரண்டாவது தான் அஹ்லாக். எப்ப இந்த ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேர்கிட்ட இருக்குமோ ரப்புல் ஆலமீன் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில மன அமைதியை தந்தே தீர்வான். அது எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்? அது அல்லாஹ்வுடைய வஅதாவாக இருக்கு. அல்லாஹ் ஒரு நாளும் லா துக்லிஃபுல் மிஆத், அவன் ஒரு நாளும் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான். எனவே கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு மத்தியில எப்ப தக்வா அஹ்லாக் இருக்குமோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மன அமைதி அல்லாஹ் உண்டாக்குவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள்ல மிஸ்மேச்சஸ் இருக்குதா இல்லையா? சில நேரங்கள்ல வரலாறுலம் தான் ரெண்டு பேரும் தக்வா, ரெண்டு பேரும் அஹ்லாக், ஆனாலும் மிஸ் மேட்சுவல் இருக்குது. அதையும் குர்ஆன் ஹதீஸ் எதை வச்சு செல்லுதுண்டா, நீங்க திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல குஃபுவ பார்த்து கம்பேட்டிபிலிட்டி, இந்த ரெண்டு கப்பலும் மெச் ஆகுதா, தக்வாவும் இருக்குது அஹ்லாக்கும் இருக்குது, ஆனாலும் இன்னும் சில ஸ்டெப்ஸ் ஷரீஅத் வைக்குது. கொஞ்சம் இந்த கம்பேட்டிபிலிட்டியம் பார்த்தா ரெண்டு பேரும் அலைன் ஆகி போகக்கூடிய அமைப்பு இருக்குதான்னு பாக்குறதுக்கும் சில விஷயங்களை வச்சுதான் இருக்கு. எவ்வளவு கம்ப்ரிஹென்சிவ், எவ்வளவு பரிபூர்ணமான ஒரு மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்ப வாழ்க்கை சக்சஸ் ஆகிறதுக்கு முதலாவது முக்கியமான நிபந்தனை கணவன் மனைவி ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள தக்வா உள்ளவர்களாக இருக்கிறது ஆக முக்கியம். ஹதீஸ்ல தெளிவாகவே வருவது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட அல் அதபுல் முஃப்ரத் என்று செல்லக்கூடிய கிதாப்ல ஒரு ரிவாயத் ஒன்று கொண்டு வராங்க. லா தவாத் இஸ்னானி மா தவாத் இஸ்னானி இல்லா லில்லாஹ். ரெண்டு பேர் அல்லாஹ்க்காக வேண்டி நேசிக்கிறாங்க, ரெண்டு பேர் அல்லாஹ்க்காக வேண்டி நேசிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபதுஃபர்ரக் பைனஹுமா இல்லா பிதன்பின் யுஹ்திஸுஹு அஹதுஹுமா. ஆனா இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில உள்ளத்துல மனக்கசப்பு பிரச்சனைகள் வந்து ரெண்டு பேரும் பிரியப்படுறாங்க. அதுக்கு காரணம் ஒன்றும் இல்ல. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பிதன்பின் யுஹ்திஸுஹு அஹதுஹுமா. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் எப்ப பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, ரெண்டு பேரும் ரொம்ப முஹப்பத்தோட இருந்தவங்க, ஆனா அவங்களோட பாவத்தின் காரணமாக அந்த உள்ளத்தை அல்லாஹ் பிரிச்சு விட்டுட்டான். கணவன் மனைவி நல்ல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. எனக்கு இவ படுவதில்லை ஹஜ்ரத், அவ சொல்ற எனக்கு இவரோட சரி வராது ஹஜ்ரத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கொஞ்சம் ஆழமாக போனா ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, எப்ப ரெண்டு பேர்ல ஒருத்தர் பாவங்கள்ல ஈடுபடுவாங்களோ, உதாரணத்துக்கு ஒருத்தர் பொனோகிராஃபிக்கு போய்த்துட்டார், ஹராமான தொடர்புகளை போய்த்துட்டார், ஹராமான சம்பாத்தியத்துக்கு போய்த்துட்டார், ஏதோ ஒரு ஹராமான பாவங்கள்ல ஈடுபடுறார். கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன் எப்ப பாவங்கள்ல ஈடுபடுவாங்களோ, இந்த ரெண்டு பேருடைய உள்ளங்கள்ல மனக்கசப்பு உண்டாக்கி அல்லாஹ் பிரிச்சே தீர்வான் என்பதாக ஹதீஸ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நல்லா தான் இருந்தோம், பிரச்சனை இல்லாம தான் இருந்தோம், ஆனா ஏன் இப்ப எனக்கு அவப்படுவதில்லை, அவக்கு என்னையப்படுவதில்லை, வேறொன்றும் இல்ல. கொஞ்சம் கவுன்சிலிங் செஞ்சு ஆழமாக பார்த்தா, ஓ இப்படி தெரியாதா, எனக்கு கொஞ்சம் அப்படி தவறுகள் நடக்கிறதான், பாவங்கள் நடக்கிறதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள பாவங்கள் கணவன் மனைவியுடைய முஹப்பத்தில் அல்லாஹ் கைய வச்சுட்டான். மவத்தன் வ ரஹ்மா, லவ் அண்ட் மர்சி, அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய குத்ரத்தின் நின்றும் உள்ளது. எப்ப கணவன் மனைவிக்கு தெரியாம பாவங்கள், மனைவி கணவனுக்கு தெரியாம பாவங்கள்ல ஈடுபடுவாங்களோ, இந்த மவத்தா, இந்த ரஹ்மாவை அல்லாஹ் உள்ளத்திலிருந்து கழட்டிடுவான். முஹப்பத் இல்லாம வைத்துடு. ஏன் எனக்கு தெரிய, இப்ப எனக்கு விருப்பமே இல்லாம இருக்கிறது. காரணம் ஒன்றும் இல்ல, உனக்கு வேற வேற ஹராம் உள்ளத்துல வந்துட்டு, செயல்ல வந்துட்டு, இந்த நேரத்துல உங்களுக்கு உள்ளங்கள் அல்லாஹ் பிரிச்சு விட்டுட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்வா ஆக முக்கியம். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு கணவன் மனைவியுடைய கடமை, ஒரு மனைவி கணவனுடைய கடமைய நிறைவேற்றதாக இருந்தா அந்த ரெண்டு பேருக்கு அல்லாஹுடைய தக்வா இல்லாம ஒரு நாளும் முழு உலகம் கொண்டு சேர்ந்தாலும் அந்த ரெண்டு பேரும் ஒத்துமையா கொண்டு போவேதான். ஒருத்தர் கிவ் அப் பண்ணி போறதாக இருந்தாலும் அல்லாஹுடைய
என்ன ஏதோ ஒரு அஹ்லாக் வாரதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு பயம் ஒன்று இருந்தால் ஒரு மனிதன் அஹ்லாக்க காட்டுறாலும் அல்லாஹ்வுடைய பயம் தேவை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் ஒரு மஜ்லிஸ்ல பயான் செய்றார். அந்த பயான்ல ஒரே ஒரு ஆயத்தை தான் விளங்கப்படுத்துறார். என்ன ஆயத்? ஃபஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். நீங்க அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களாகி உங்களோட மனைவிமார்களோட இரக்கமா பாசமா நடந்துக்கோங்க. அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஆஷிரு, இட்ஸ் a order of Allah. இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. உங்களோட மனைவி நல்லவவோ கெட்டவவோ மோசமானவோ எப்படி இருந்தாலும் அல்லாஹ் சொல்றா, ஏண்ட அடிமை பெண் உங்களுக்கு மனைவியா தந்திருக்கிறான், அவவோட நீங்க இரக்கமா பாசமா அழகா நடந்துக்கோங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அவ எப்படியா கொண்டவா இருந்தாலும் சரி, நீங்க இரக்கமா பாசமா நடந்துக்கோங்க. குர்ஆனுடைய கட்டளை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இந்த மஜ்லிஸ்ல ஒரு சாதாரண கூலிக்காரனும் இருந்து இவர் உள்ளத்தில் எடுத்துட்டார், நான் இதுக்கு போற இந்த குர்ஆன் ஆயத்தை அமல்படுத்துவோம் என்று. ஒன்றுக்கும் இல்ல, அல்லாஹ்வுடைய பயம். அப்படி அல்லாஹ் சொல்றானே. எனவே இவர் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சு வீட்டுக்கு மனைவிக்கு கொடுத்த மனைவி ஆக்கக்கோல உப்பு கூட கசப்பா இருக்கும், ருசி இல்ல. முந்தி இப்படியா ஆளண்டா பிளேட்டை வீசியாச்சு, அவ்வளவுதான். அடி தடி எல்லாம் போகும். இது எப்ப பார்த்தாலும் ஷேக் சாப் சொன்னாரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானாம், அவன் ஆர்டர் என்ன. இந்த அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல எனவே ஒன்றுமே சொல்ல மாட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கொஞ்ச நாள் போக எல்லாம் ஆள் மௌத்தாகிட்டார். மௌத்தாகினதுக்கு பின்னால மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் உடைய இன்னொரு ஹலீஃபா, இன்னொரு முரீத் கனவுல காண்றாங்க இந்த கூலிக்காரனை கண்ட. கேட்டாங்க, அல்லாஹ் உங்களோட எப்படி நடந்து கொண்டான், நீங்க மௌத்தானீங்க, அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான்? எந்த எத்தனையோ பொறுப்பாடு இருக்குது வாழ்க்கையில, ஆனா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிட்டான். கேட்டாங்க, என்ன காரணம்? சொன்னாங்க, ஃபஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். என்ற மனைவி கிட்ட எத்தனையோ புறப்பாடு, நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வீட்டுக்குள்ள கூலி வேலை செஞ்சு ஆக்க தந்தாலும் ஆக்க மாட்டா, பேச்சு வார்த்தை அவட எல்லாமே மோசம்தான். ஆனா அந்த ஆயத்தை நான் அல்லாஹ்வுடைய பயத்துல ஹயாத்தாக்கினேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி என்ற எல்லா பாவங்கள் எல்லாம். இந்த நேரத்தில் ஒருத்தர் சும்மா யோசிங்க, மனைவியால ப்ராப்ளம் தான், அவருக்கு ப்ராப்ளம் இல்லாம இல்ல, ஆனா தக்குவாவோட இருக்கிறார், அவர் ஒரு மன அமைதியோடு இருக்கிறார். ஏன் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், எனக்கு அல்லாஹ் லேசாக தானே செய்வான். எனவே மனைவி மோசமானவர், ஆனாலும் உங்களுக்கு தக்குவா இருந்தா, உங்களோட அஹ்லாக் இருந்தா, உங்களுக்கு அல்லாஹ் மன அமைதியை தருவார். மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்துல வாழ்ந்த எல்லாம் அவுலியாக்களுக்கும் குதுபுல் அக்தாப் என்றா யார் தெரியுமா? அவுலியாக்கள்ல ஆக பெரிய வலிக்குதான் குதுப் என்று சொல்லுவாங்க. குதுப். எனவே ஒரு காலம், அந்த காலத்துல வாழ்ந்த ஆக பெரிய வலியுல்லா மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவரை சந்திப்பதற்காக வேண்டி மக்கள் அவருடைய வீட்டுக்கு போறாங்க. ஆனா அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு சோதனை என்ன தெரியுமா? மனைவி டோட்டலி அடுத்த பக்கம் தான். மனைவி டோட்டலி அடுத்த பக்கம். சும்மா யோசிச்சு பாருங்க, எட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அப்படியே போறாங்க வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி, ஷேக் சாப் இருக்கிறான்னு கேட்டா அவ தூசணத்தாலதான் ஆரம்பிக்கிறான். அவன் என்ன அவன்டே போகுது. இவங்க பாக்குற, என்னடா பெரிய ஷேக்ன பொண்டாட்டி இந்த ஆளாத்து வைக்கிறாங்க. சரி கேட்டாங்க, சரி எங்க இருக்கிறாங்க? காட்டுக்கு போயிட்டு பாருங்க. எனவே இவங்க காட்டுக்கு போனா கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு கல்லுக்கு மேல மிதந்து கொண்டு ஜிக்ரு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சுத்தி வர கரடி, புலி, சிங்கம் எல்லாமே வசப்படுத்தப்பட்டு இவருடைய ஜிக்ரை கேட்டுக்கொண்டு இருக்கு. எனவே இவருடைய நசீஹத் எல்லாமே கேட்ட போறோம். இன்சான் தானே, உங்களோட உள்ளத்துல இப்போ ஒன்று கேள்வி ஒன்று வாராங்க. என்ன கரடி குருடி எல்லாத்தையும் வசப்படுத்தி வச்சுக்கிறான், வீட்டுல உள்ள பொண்டாட்டியை வசப்படுத்திக் கொள்ளலாம் இருக்கிறாங்க. எனவே எல்லா நசீகத்தை கேட்டதுக்கு போறோம். இந்த ஷேக் சாப், நாங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தோம், இப்ப தெரியும் என்னதுக்கு வராங்க. சொன்னாங்க, அவ பத்தி ஒன்றுமே பேசவான. ஏன் ஷேக் சாப், அவ சுட்டி தான் அல்ல எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்திருக்க. அவ சுட்டி தான் எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து. அவ சுட்டி தான் இவ்வளவு பெரிய அந்தஸ்து. வந்த கஷ்டத்தை
நான் அல்லாஹ்க்காக வேண்டி சபர் செஞ்சேன். அவ வச்சு அல்லாஹ் என்ற அந்தஸ்த கூட்டிக் கொண்டே இருக்கிறான். அவ பத்தி ஒரு வார்த்தை பேசுவான். ஹஜ்ரத் எல்லாமே பொம்பளையில மட்டும்தான் இப்படி சொல்றீங்க, ஆம்பளேல் என்று வரக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, முஃமின்களுக்கு உதாரணம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? فَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَتُ فِرْعَوْنَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூமின்களுக்கு உதாரணம் காட்டவா, மூமின்களுக்கு உதாரணம் காட்டவா. யாரு? எந்த நபிய சொல்ல போறீங்க? இல்ல ஒரு நபி அல்ல. எந்த ரசூல சொல்ல போறீங்க? எந்த ரசூலும் அல்ல. எந்த சஹாபிய சொல்ல போறீங்க? சஹாபியும் அல்ல. எந்த உம்மஹாத்துல் மூமினீன சொல்ல போறீங்க? இல்ல ஃபிரௌனுடைய மனைவியை பாருங்க அல்லாஹ் சொல்றான். அரச மாளிகையில மாப்பிள்ள எவ்வளவு கெட்டவன் என்றா, அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ஆக பெரிய ரப்பு என்று சொல்லக்கூடியவன். எவ்வளவு பெரியவன். அல்லாஹ் அதை விட மோசமான ஒருத்தனை படைச்சதே இல்ல. ஆனா அந்த வீட்டுல உள்ள அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன அமைதியை தந்துட்டான். நீங்க தீனோடு இருந்தா, உங்களோட மாப்பிள்ள கெட்டவனாக இருந்தாலும், உங்களோட பொண்டாட்டி கெட்டவளாக இருந்தாலும், நீங்க தீனோடு இருந்தா உங்களுக்கு அந்த அரச மாளிகையில நாங்க உங்களுக்கு நிம்மதியை தருவோம். அல்லாஹ் காட்டு உதாரணம், நீங்க ஃபிரௌனுடைய மனைவியை பார்க்கலையா? தலை உச்சில வச்சு ஆணி இறக்குறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுறான். அது மட்டுமல்ல, சொர்க்கத்துல கணவனாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தாரான். எனவே இந்த மஜ்லிஸ்ல நான் என்ன நினைக்கிறேன், யாருக்கும் சொல்லலாம் ஏண்ட மாப்பிள்ள ஹஸ்ரத் நீங்க சொல்ற மாதிரி ஏண்ட மாப்பிள்ள ஃபிரௌன் நல்ல ஹஸ்ரத், ஃபிரௌன் நல்ல ஏண்டவன் இருக்கிறானே என்று சொல்ற அளவுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா குர்ஆன் ஹதீஸை வச்சு உலமாக்கள் சொன்னா ஃபிரௌனை விட கிட்டவன் ஒன்று. எனவே அப்படியா கொஞ்ச மாப்பிள்ள வந்தாலும் ரசூலுல்லாஹோட கணவனாக ஆசியாவை அல்லாஹ் ஆக்கினானா இல்லையா? ஆக்கினானா இல்லையா? எனவே மன அமைதி உங்களுக்கு வேணுமா? ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், வைஃப் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா பிளஸ் பாயிண்ட் தான். ஆனா அப்படி இல்லாட்டியும் அல்லாஹ் மன அமைதிய அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் தருவான். அந்த நேரத்துல நாங்க தக்வாவோட, நாங்க அல்லாஹோட இருந்தா சில நேரங்கள்ல டிவோர்ஸுக்கு போகலாம், ஃபஸாஹுக்கு போகலாம். நான் அது நடக்காது என்று சொல்லல, அது நடக்கலாம். ஆனா மன அமைதி அல்லாஹ் தீன்ல வச்சிருக்கிறான். அல்லாஹ் அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையும் அல்லாஹ் நிம்மதியை தருவார். எனவே வலியாக ஆகிருக்கிறாங்க மிர்சா ஜானேஜா ரஹ்மஹுல்லாஹ். உதாரணம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆசியா ஃபிரௌனுடைய மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருக்க போறாங்க சொர்க்கத்துல. கணவன் மோசம், மனைவி மோசம், ஆனா நீங்க நல்லமா, அல்லாஹ் நிம்மதியை தருவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சரி நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக போறதாக இருந்தா, ரெண்டு பேரும் சந்தோஷமாக போறதாக இருந்தா, தக்வா அஹ்லாக் ரெண்டும் இருந்தா இன்ஷா அல்லாஹ் அந்த குடும்ப வாழ்க்கையே சந்தோஷமாக போகும். ஆனா அதனுடைய கருத்து முன்பின்கள் வராது, வாக்குவாதங்கள் வராது, சண்டைகள் வராது, கோவப்பட்டு கொஞ்சம் ஊட்டால வெளியே போக மாட்டோம் அப்படி என்றது இல்ல. அப்படி இருக்கலாம், கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம். ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்டோட போவாங்க. அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, குடும்ப வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில் அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் ஒண்ணும். நீங்களும் சும்மா யோசிங்க. நவல்ஸ் இருக்கிறது, கதை புஸ்தகத்துல ஒரு சண்டை இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு வாக்குவாதம் இல்ல. அந்த கதையை வாசிக்க போல போரிங்காக தான் இருக்கும். அப்படிதானே? என்னடா போரிங் புஸ்தகம் உண்டப்பா விளங்கிச்சு. அதுல ஒரு வில்லன் இருக்கணும், அதுல இருந்தாதான் கொஞ்சம் அந்த வாசிக்கவே இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ரப்புல் ஆலமீன் குடும்ப வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில் அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வைக்கிறான், சோதிப்பதற்காக வேண்டி. இந்த நேரத்துல நீங்க கணவன் என்ற அமைப்புல, இந்த நேரத்துல நீங்க மனைவி என்ற அமைப்புல எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி டக்கல் பண்ணுவீங்க, இத அல்லாஹ் சோதிச்சே தீருவான். மஹப்பத் கூட 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 அந்த மஹப்பத்தை காரணமாக வச்சு அல்லாஹ் சோதிப்பான். இப்ப யோசிக்கிறா, இது என்னடா அல்லாஹ் தான் முஹப்பத்தையும் தாரானாம், அந்த முஹப்பத்தை வச்சு அல்லாவே சோதிக்கிறானா? அதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். இந்த நுணுக்கங்களை நாங்க வாழ்க்கையில விளங்குறதாக முக்கியம். எவ்வளவு ஒரு மஹ்லூக்கோட முஹப்பத் கூடுமோ அந்த மஹ்லூக்க வச்சே அல்லாஹ் சோதிப்பான். என்ன ஹஸரத் சொல்றீங்க? அப்ப மனைவியை லவ் பண்ண வானம் என்று சொல்றீங்களா, லவ் பண்ண ஓணும் என்று
நீங்க லவ் பண்ணுங்க, இரக்கம் வைக்க, பாசம் வைங்க. அதே மனைவி வச்சு அல்லாஹ் உங்களே சோதிக்காம இருப்பானா? இல்ல, சோதிச்சே தீருவான். அப்ப புள்ளையில நேசிக்க வானம் இல்ல, புள்ளையில நேசிங்க. ஆனா அதே புள்ளையில வச்சு அல்லாஹ்வுடைய தர்த்தீப் என்னண்டா, ஆரம்பத்தில் ஓதின ஆயத், நீங்க நினைக்க வானம் உங்களே சோதிக்காம விடுவோம் என்று, சோதிச்சே தீருவோம் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத். ஆனா சக்சஸ் ஆகிறது எப்படி? தக்வா அக்லாக், தக்வா அக்லாக், தக்வா அக்லாக். இந்த ரெண்டு இருந்தா நீங்க பாஸ் ஆகுவீங்க. எப்படி? என்ன உதாரணம்? நீங்க சும்மா பேசுறீங்களா? இல்ல ஆதாரத்தோட பேசுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதுக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 வயசு தாண்டி தான் புள்ளி கிடைச்சது. புள்ள கிடைச்சது எப்ப? 80 வயசு தாண்டி. சும்மா யோசிங்க, 80 வயசை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு புள்ள கிடைச்சா எவ்வளவு முஹப்பத்தா இருக்கு. அதுவும் இப்ப ஓடுற, விளையாடுற, கொஞ்சிற காலம் வந்துட்டு 4, 5, 6 வயசு சொன்னா இப்ப முஹப்பத் கூடு. இப்ப அப்படித்தான், அபி அபி நாங்கள தூங்குவா, எங்களை தூங்குவா, முத்தம் கொடுப்போம். இந்த நேரத்துல தான் இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா, என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ் எனக்கு கனவுல காட்டினான் உங்களைய குர்பான் பண்றது போல. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சோதனை என்ன தெரியுமா? நானா இஸ்மாயிலா, நானா இஸ்மாயிலா, நானா இஸ்மாயிலா. அவ்வளவு முகப்பத் அவனோட பிள்ளையோட. அரைக்குங்க அரைங்க பார்ப்போம். புத்திக்கே படுவதில்லை. அடே குழந்தைய அறுத்து அல்லாஹ் 80 வயசுக்கு போறோம் தந்து நீ அறுக்க சொன்னா நானா இஸ்மாயிலா. அவ்வளவுதான் கேள்வி, அவ்வளவுதான் கேள்வி. இந்த நேரத்துல அறுத்தாங்க. அறுத்தது வேற ஒன்றும் இல்ல, முஹப்பத்தை அறுத்தாங்க. அல்லாஹ் பாப்பான், சோதிச்சு பார்ப்பான். அதே மாதிரி 9 மனைவிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், வெளிரங்கமான விஷயங்கள்ல நான் எல்லா மனைவிமார்களோட நீதமாக நடந்து கொள்றேன், ஆனா முஹப்பத் அது உண்ட கையில உள்ளது, எனக்கு நீதம் செலுத்திக் கொள்ள ஏலா. என்ன விஷயம்? ஆயிஷாவோட முஹப்பத் கூட, யா அல்லாஹ், அது எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள. அப்படியா, சரி நாங்க பார்த்து போடுறோம். என்ன நடந்துச்சு? இஃப்குடைய சம்பவம் நடந்துச்சு. இஃப்கண்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி இட்டு கட்டப்பட்டுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தவறான அமைப்புல நடந்தாங்க என்று வந்துச்சு. அடுத்த மனைவிமார்கள் இல்ல ஆயிஷா 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 வச்சு நான் உங்களே சொல்லிட்டு பார்ப்போம். ஆயிஷாவா நானா? என்ன செய்ய போறீங்க? எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றதை குறைச்சிட்டாங்க. நீங்க முகத்தை பார்த்து பேசுறீங்கல்ல, சலாம் சொல்றீங்கல்ல, நான் வாப்பாடு வீட்டுக்கு போவா, ஓ பேத்துருங்க சொன்னாங்க. எப்படி இருக்கீங்க? வைத்துருங்க, என்ன செய்ய பேசுறேன். எப்படி அப்ப அந்த சோதனை என்று பாருங்க. 50 நாட்கள் வகையும் இல்ல, வானத்தை பார்த்து கொண்டே இருக்காங்க. என்னப்பா ஆயிஷா நல்லவா கெட்டவா, நல்லவா கெட்டவா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அந்த சம்பவத்தை இப்ப நீண்ட சம்பவம் சொல்றது ஐடியா இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன் என்றா, நீங்க ரொம்ப ஒத்துமையா போறீங்க, ஆனா அதுக்கிடையில யோக்கரும் வரும், பம்சரும் வரும், விக்கெட் உடையிற நிலைமைகள் வரும், வரும், வரதான் செய்யும். வராட்டி தானே புதுனம் என்று சொல்லுவாங்க. அது சில நேரத்துக்கு கல்யாணம் முடிச்சு 50 வருஷத்துக்கு போறவும் வரலாம். அப்படியும் வந்திருக்குது. அப்படி நல்லா இருந்த ஜோடி அப்பா, பேர பொருள் எல்லாம் பார்த்துட்டாங்கப்பா, இப்ப என்னப்பா சிக்கல்? அது அல்ல, அப்படிதான் அந்த வயசுல சோதிச்சு பார்க்கதான் செய்வான். எனவே இந்த நேரத்திலையும் நான் தக்வா அஹ்லாக், தக்வா அஹ்லாக், தக்வா அஹ்லாக், இதால் எப்படியோ பேசிடலாம். எனவே ஃபார்முலா 2 தான். எப்ப தக்வா இருக்குமோ, எப்ப அஹ்லாக் இருக்குமோ, ரப்புல் ஆலமீன் கடைசி மௌத்து வர காட்டி கரை சேர்றதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அதே அல்லாஹ் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஆனா இந்த 2 எங்களுக்கு கிட்ட இருக்கும். இந்த 2 இல்ல, எங்க சரி இடத்துல அப்படியே பேசி வைக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியம் தக்வாவோட சேர்த்து அஹ்லாக் ஒரு மனிதன் வாழ்க்கையில வாழும். அஹ்லாக். ஆனா ரப்புல் ஆலமீனுடைய அஜீப் ஆச்சரியமான ஒரு சோதனை தான், அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் டிஃபரண்டாக தான் படைச்சிருக்கிறார். 2 ஒரே மாதிரி இல்ல. இப்ப இந்த காலத்துல சைக்காலஜியும் அதே தான் சொல்றாங்க. ஆனா 1400 வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க. தெளிவாகவே, நீங்க பயாலஜிக்கலி டிஃபரண்ட், நீங்க சைக்காலஜிக்கலி டிஃபரண்ட். உடம்பு ரீதியில பார்த்தாலும் ஆணும் பெண்ணும் வித்தியாசம். இவங்களுக்கு மாதவிடா வரும், இவங்களுக்கு பலகீனங்கள் உண்டாகும். அதே மாதிரிதான் சைக்காலஜிக்கலி என்று வந்தாலும் பெண்களுடைய அக்கலை பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய இண்டிகேஷன் எதை காட்டுறாங்க, அவங்க இமோஷனல் பேஸ்ட் என்று சொன்னாங்க. அவங்க இமோஷன்ஸை வச்சு டிசிஷன்ஸ்க்கு வருவாங்க. எனவே நீங்க 2 பேரும் வித்தியாசம்.
பெண்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறதே வளைந்த எலும்பால. அந்த வளைந்த எலும்புலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்ச வார்த்தை விலா எலும்புல நல்லவே வளைந்த எலும்பு இருக்கிறது மேல. கீழே போக 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 அந்த கூடு பெருசாதானே வரும், மேலதானே ஆக சின்னதா இருக்கு. அததான் பாவிச்ச வார்த்தை, நல்லவே வளைஞ்சுதான் இருக்கு. அல்லாஹ் அதன் மூலமாக தான் பெண்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறார். என்னடா வளைஞ்சிருக்குது, இது நேரையாக்குவோம், நீ என்னைய மாதிரி நினைக்கணும். மாப்பிள்ள சொல்றா யாருக்கு? முண்டாட்டி. நான் நினைக்கிற மாதிரி ஏன் உங்களுக்கு நினைக்கலாம், நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏன் சொல்லலாம், விளங்கிச்சா? நான் ஃபேஸ் பண்ற மாதிரி ஏன் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணலாம், புள்ளையில நான் ஹேண்டில் பண்ற மாதிரி ஏன் உங்களுக்கு ஹேண்டில் பண்றீங்களா? இப்படி சொல்ல போயிட்டு நீங்க நேரையாக்க போனீங்க, கசர்த்தகா உடைச்சு போட்டுடுவீங்க. உடைச்சு போட்டா தகலாக்ல வைத்து முடியும். எனவே நீங்க நிம்மதியா வாழ்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அது வளைந்த நிலைமையில பிரயோசனம் எடுத்துக்கோங்க என்பதாக. அது வளைந்த நிலைமையில பிரயோசனம் எடுக்க, அது நேரையாக்க வேண்டிய தேவை இல்லை. ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொல்லல நேரையாக்குங்க நேரையாக்குங்க நேரையா. உங்ககிட்ட போக்குக்கு உங்களோட வைஃபை கொண்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை. அவட போக்குல தான் இருப்பா, நீங்க உங்களோட போக்குல தான் இருக்கணும். அப்படி ஆகி உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுதான் நீங்க போகணும். இததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சஃபர் ஒன்று போன நேரத்துல கேலைன் கவுன்சிலிங் சென்டர், எங்க வெள்ளவத்துல கவுன்சிலிங் சென்டர் ஒன்று இருக்குது. அதுக்கு ட்ரைனிங்காக வேண்டி நாங்க சில கப்பல்ஸ் போனோம். அஜீப், அங்க இருக்கக்கூடிய சில உலமாக்கள் சில உதாரணங்களை காட்டினாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. சொன்னாங்க, சைக்காலஜிக்கலி பெண்கள் டிஃபரெண்ட் தான். நீங்க ஆண்கள் என்று வந்தா அவங்க சொல்யூஷன் பேஸ்ட், என்ன சரி ப்ராப்ளம் வந்தோடனே சொல்யூஷனை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. பெண்கள் இருக்குது ப்ராப்ளம் வந்தா இமோஷனல் பேஸ்ட், இமோஷனலி தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. அதுக்கு அழகான 2 உதாரணம் காட்டினாங்க. அதுல முதலாவது உதாரணம் தான், ஒரு வேலைக்காரி வீட்டுக்கு வாரா. அந்த வேலைக்காரி வீட்டுக்கு வந்தா முதலாவது லேட் ஆகிதான் வாரா, 2வது கொடுத்த வேலையை சரியா செய்யவும் மாட்டா, 3வது செய்யற வேலையும் அறகுறையா தான் செய்வா. 1000 பிரச்சனை வராது. எனவே இவர் ஆபீஸ் விட்டுட்டு 5 மணி 6 மணிக்கு வீட்டுக்கு வரக்குள்ள இவட பயான ஸ்டார்ட் பண்ண பாக்குறா. இது உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு லேட் ஆகி தானே வந்தா, சொன்ன வேலையும் சரியா செய்யறா, இல்லே செஞ்ச வேலையும் குறைப்பாடு தானே, இப்படி எப்படி. இவருக்கு இந்த எல்லாம் ப்ராப்ளம் சொன்னோடனே சொல்யூஷன், ஆளை மாத்துங்க, நான் கூடியா கெட்டதுக்கு தயார், நல்ல ஒரு ஆளை பார்த்துடுங்களே. சொல்யூஷன் வந்துச்சா இல்லையா? சொல்யூஷன் கொடுத்து முடிஞ்சு. உங்களுக்கு சொல்றதுல ஏசியப்பா நான் தானே கஷ்டப்படுவணும். அவ இன்னும் அவட இமோஷன்ஸ் தான் இருக்கிறார். 2ஆம் நாள் 3ஆம் நாள் இதே பிரச்சனைய மைனிக்கு கால் ஒன்று எடுக்கிறா, இல்லாட்டி மாமிக்கு கால் ஒன்று எடுக்கிறா. மாமி பாருங்க மாமி, இப்படிதான் இவ வந்தா வரல, அப்படி தாண்டி எங்கட வீட்லயும் வந்தா ஒருத்தி, அவ இப்படி இப்படி. மாமி உங்களுக்கு விளங்குது மாமி, என்ன மாப்பிள்ளைக்கு விளங்குது இல்லையே என்று 2 அவர் பேசி போடனு அவ ஒரு சொல்யூஷனையும் சொல்லல, ஒரு சொல்யூஷனை சொல்லல. ஆனா லைன் ஆகி போகுது மாமியோட, இல்லாட்டி சிஸ்டரோட, அல்லது யாரோ பொம்பளையோட. உங்களுக்கு விளங்குற, என்ன மாப்பிள்ளைக்கு விளங்குறல்ல, சரி 2 அவர் பேசி என்ன சொல்யூஷன்? ஒரு சொல்யூஷனும் இல்லை. இந்த நேரத்துல ஒரு கணவன் விளங்கிக் கொள்ளணும், நீங்க சொல்யூஷனை கொடுக்கறது அல்ல சொல்யூஷன், நீங்க அவட இமோஷன்ஸ்ல பங்குதாரி ஆகிறது தான் சொல்யூஷன். எனக்கு விளங்குதப்பா நீங்க படுற கஷ்டம், உண்மைக்குமே அப்படியா, அதையும் முளைச்சிட்டாவா, இதெண்டா தியா பண்ண வேலா, என்ன செய்வோம், எனக்கும் இப்ப யோசனை. இவருக்கு சொல்யூஷன் தெரியும் இப்ப, ஆனா சொல்யூஷனை நீங்க ஒரு அடியிலே கொடுத்தா சாப்டர் க்ளோஸ் நாங்க நினைப்போம், ஆனா சாப்டர் க்ளோஸே ஆகாது. அந்த இமோஷனுக்கு நீங்க போயிட்டு அந்த இமோஷன்ஸோட நீங்க சேர்ந்து அதுக்கு புறவு சொல்யூஷனுக்கு வந்தாலே தவிர நீங்க 2 பேரும் ஒத்துமையா போவே மாட்டீங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொன்னாங்க. இரவேல வாகனத்துல போறீங்க, 11:30 மணிக்கு வாகனத்துல எல்லாம் இருட்டா இருக்குது, டயர் பஞ்சர் ஒன்று நடந்துச்சு. டயர் பஞ்சர் நடந்த உடனே மாப்பிள்ளை என்ன யோசிப்பார், இப்படி அப்பா டயரை மாத்திரு டக்கெண்டு பெச்ச போட்டுட்டு போகணும், அப்படிதான் அவருக்கு சொல்யூஷன் பேஸ். என்ன சொல்யூஷன்? இவ காருக்குள்ள இருந்து கள்ளம் பாய்வானோ தெரியா, கதவை பண்ணுவோ தெரியா, புள்ளி ரூட்ல என்ன நினைக்கிறாங்களோ தெரியா, இவருக்கு டயரை போட்டோ இல்லையோ, இப்ப சுத்தி 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 இந்த புள்ளைகளுக்கு ஒரு கால, நீங்க எடுங்களே கால, யாரும் சரி வாரத்துக்கு முன்னே கதவை கொஞ்சம் மூடிக்கணும், நீங்க அதை பார்க்க வேணாம், நான் தானே. இப்ப சண்டையில தான் போகும். இவர் கொஞ்சம் டயரை போடுறதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆகினாலும் பிரச்சனை இல்ல,
இவர் என்ன செய்ய எனக்கு விளங்கு, நாங்க பிள்ளைகளுக்கு ஒரு கால் ஒன்று எடுத்து சொல்லி கொண்டா நல்லவே. அவட இமோஷன்ல நீங்க பங்குதாரி ஆகுங்க. இல்லாட்டி டயர் போட்டு முடிய காட்டி உங்களோட காதால ரத்தம் கொட்டி கொண்டே. இது அவட குத்தமா? வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி அது அவட குறை அல்ல, அது அவட நேச்சர். இது அல்லாஹ் படைச்சிருக்கிறது அப்படிதான். அது குறை என்னப்பா இந்த குறையோட இல்ல, குறை அல்ல, இது அவட நேச்சர். அதுலதான் அவட பியூட்டி இருக்குது, அதுலதான் உங்களோட சேஃப்டி இருக்குது. குர்ஆன் ஹதீஸ் உங்களோட பாதுகாப்பு அதுலதான் இருக்குது, அவட அழகு அதுலதான் இருக்குது. எனவே விலா எலும்பு எதை பாதுகாக்கும்? எதை பாதுகாக்கும்? ஹார்ட்டை பாதுகாக்கும். ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய எலும்பு வந்து கைடு எலும்பு மாதிரி கால் எலும்பு மாதிரி இல்ல, சாஃப்டான எலும்ப வச்சிருக்கிறான், வளைந்த எலும்ப வச்சிருக்கிறான். அதுதான் உடம்புடைய பியூட்டி, அதுதான் ஹார்ட்டுடைய சேஃப்டி. அது மாதிரி மனைவி அல்லாஹ் அப்படி படைச்சது. பெண் புத்தி புண் புத்தி அந்த வார்த்தையை நீங்க பாவிக்க வாங்க. ஹதீஸுடைய கருத்து அது அல்ல. அவ இமோஷனல் பேஸ்ட் என்று சொல்றது இருக்குது, அதை தான் ரசூலுல்லாஹ் சொல்ல பாக்குறாங்க. அவ இமோஷனுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாங்க, அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவட நேச்சரை நீங்க விளங்குங்க, அதை விளங்காம ஒரு நாளும் சரி வராது. இன்னொரு உதாரணம் சொன்னாங்க, மறந்துச்சு. என்ன? சிட்டிக்கு சாமானம் வாங்க போறோம். நாங்க என்ன சொல்லுங்க, வீட்டுல இருந்து வாரத்துக்கு முன்னாடி லிஸ்ட போட்டுடுங்க, லிஸ்ட போட்டு சும்மா அங்க இங்க மாதிரி இல்ல, போட்டாச்சு, லிஸ்ட போட்டாச்சு, பார்த்தாச்சு, எடுத்தாச்சு, வந்தாச்சு, அவ்வளவு என்று சொல்லி லிஸ்ட போடுவாங்க. ஆனா அந்த குதிரைக்கு கண்ணுக்கு சைட்டுக்கு என்ன போடுவாங்க? கவர் மாதிரி போடுவாங்க. ரேஸ் ஓட்டுற நேரத்துல என்னத்துக்கு வேற வேற இதுவரை பார்த்தா டிஸ்ட்ராக்ட் ஆகி ட்ரக் பாஞ்சி எல்லாம் போகும். அது எல்லாம் மறைச்சு வைக்கிறேன். இவர் அப்படி எல்லாம் போட்டுதான் கொண்டு பண்டாட்டியை கொண்டு போறோம். கொஞ்சம் அப்படியே பால் பேக்கெட் புதுசா வந்திருக்குதாமே அப்படியே இழுபட்டு போவாங்க, அப்படியே அடுத்த பக்கம் இழுபட்டு போவாங்க. லிஸ்ட் அடுத்த பாட்டில் இருக்கு. 5 நிமிஷத்துல முடிக்கிறத அறாவர் சுற்றுவார். இவர் கடைசி 7வது பட்சம் பெய்த்து ஒரு கூட்டத்துல போட்டு உட்கார்ந்து மொபைல பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. நீங்க அதை விட்டு கொடுக்காட்டி அவ மாத்த ஏழுமா? மாத்த ஏழுமா? மாத்த ஏழும் மாத்த ஓனும் இல்ல, மாத்த தேவையில்லை என்றதுதான். அப்ப யாரு மாத்திக்கொள்ளணும்? நீங்க உங்களையே மாத்திக்கோங்க. இத பெண்கள் அட்வான்டேஜாக எடுக்கிறதுக்கு நான் செல்லல, இது எங்களோட குடும்ப வாழ்க்கை சேர்ந்து போறதுக்காக வேண்டி செல்றேன். இப்ப என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? நீங்க ஆதாரம் போட பேசுங்க, ஆதாரம் இல்லாம பேசுவான். ஆதாரம் இருக்குது, இல்லாம இல்ல. அவங்கள மாத்துறதுக்கு இட் மைட் டேக் அ டைம், விளங்கிச்சா? ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நீங்க அவக்கேத்த மாதிரி சில நேரத்துக்கு உங்களைய மாத்திக்கொள்ளணும். என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்கு போன நேரம், அவசரமாக மினாலிருந்து போக வேண்டிய சந்தர்ப்பம். எல்லாம் தயாராகுங்க, எல்லாம் தயாராகுங்க, அவசரமா இந்த இடத்துல இருந்து போவோம். இது ரசூலுல்லாஹ் தனியா இல்ல, ஜமாத்தோட, எல்லாம் சஹாபாக்களோட எல்லாம் அவசரமா வாங்க 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 போவோம் என்று சொல்லி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொன்னாங்க, வாங்க போவோம் என்று சொன்ன. அவ சரியான சென்சிட்டிவான பொம்பளை. அவ குதிரைக்கு மேல ஏற பார்த்தோடனே கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே அழுகுறதுக்கு ஆரம்பிச்சு. அழுகையா அழுக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, சஃபியா அழாதீங்க சொன்ன உடனே அழுக கூடிட்டு. சஃபியா அழாதீங்க, அழுக கூடிட்டு. சஃபியா அழாதீங்க, அழுக கூடிட்டு. உள்ளத்துல கைய வச்சு சொல்லுங்க, 7 மணிக்கு வெளியாகணும். இது பெரிய ஜமாத்தொண்டோடு இல்ல, உங்களோட குடும்பம், ஒரு புள்ள, ஒரு பொண்டாட்டி, உம்மா வாப்பா என்ன வைப்போமே. வாகனத்துல 7 மணிக்கு நாங்க ட்ரிப் கொண்டு போறதுக்கு முடிவு செஞ்சுட்டோம் என்ன வைப்போமே. லேட் ஆகுன்னு என்ன சொல்லுவோம்? டைம் என்ன டைம் தானா? டைமுக்கு வேலை செய்ய இல்லாட்டி டைமுக்கு வேலை செஞ்சு பழகணும். 7 மணி விட்டுட்டு போவோம், யாரும் வர தேவை, ட்ரிப்பும் கேன்சல். அதுதான் சொல்லுவோம். அல்லாஹ் பாதுகாப்பு. நாங்க நினைக்கிறேன் இது ஆம்பளை, இது ஆம்பளை, இது ரசூலுல்லாஹ் அல்ல. இது ஹஜ்ஜில மினால இவ்வளவு ஜமாத் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ்ல வருவது, கண்ணீரை தொடச்சு விட்டாங்க. இந்த நேரத்துல கை படுறது இருக்குது கண்ணுக்கு கீழே கண்ணீர்ல. ரசூலுல்லாஹ் அந்த இமோஷன்ல பங்கு பெற்றாங்க. அதுக்கு புறவும் சொல்லி பார்த்தாங்க, சஃபியா போமே, அவசரமா போகும் என்ற நேரத்துல அவ கீழே விழுந்து பெருசா டேமேஜ் ஒன்றும் இல்ல, அவ கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டா. எல்லாத்துக்கும் முன்னால நான் விழுந்துட்டேனே. அதோட இவ சொல்லி பார்த்து அல்லாதீங்கப்பா, மூட்டை வாங்கலே வெண்ட வேணாங்க, அப்படி ஒன்றும் செல்ல. திரும்பினாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, எல்லாம் டென்ட்ல எங்கேயும் அடிச்சீங்க, நாங்க இரவ தங்கிட்டு போவோம் என்று சொன்னாங்க. யோசி, யாரு மாத்தினாங்க? என்ன கேட்ட மாதிரி அவ மாறணும்.
இல்ல அவக்கேத்த மாதிரி நான் மாறிக்கொள்வேன். இது ஆம்பளை, இதுதான் ஆம்பளை, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, வஹி இறங்கக்கூடிய அந்த ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுடைய இமோஷனுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வயசுல குறைஞ்சவ, அவ இன்னும் விளையாட்டு புத்தி உள்ளவ. இந்த நேரத்துல யார் சொல்லா, அந்த ஹபஷல இருந்து சர்க்கஸ் காட்டுறவங்க, ஆயுதங்களை வச்சு விளையாட்டு காட்டுறவங்க வந்திருக்கிறாங்க. ஓ ஓ ஓ அப்படி பார்க்கணுமா, வாங்க வாங்க. எங்க வச்சாங்க? என்ற தோலுக்கு மேல உங்களோட தலைய வைங்க. அப்படியே சின்ன வச்சு தோலுக்கு மேல பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கையால் அப்படியே செவத்தை பிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, ஆயிஷா போதுமா? இல்லையா ரசூலல்லாஹ்? ஒரு ரிவாயத்துல வருவது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு கால் பாரம் கூட. சும்மா யோசிங்க, 50 வயசை தாண்டினதுக்கு பிறகு இது 50 வயசை தாண்டினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அடுத்த காலில் ஊண்டி கொஞ்ச நேரம் இருந்துட்டு, ஆயிஷா போதுமா? இல்லையா ரசூலுல்லாஹ், என்ன பாக்குறேன். மறு ரசூலுல்லாஹ் அடுத்த காலில் ஊண்டி கொண்டிருக்கிறாங்க, ஆயிஷா போதுமா? இல்லையா ரசூலுல்லாஹ். சொல்றாங்க, எந்த அளவுக்கு என்றால் நான் டயர்ட் ஆகி ரசூலுல்லாஹ் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இது என்ன காட்டினாங்க? ஒரு ஹதீஸ் பாடம் கொண்டு போகுது, நல்ல பாடம், தஃப்சீர் பாடத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க. அதான் என்ன போகுது? என்டர்டெயின்மெண்ட் போகுது. என்ன போகுது? என்டர்டெயின்மெண்ட் போகுது. ஹலாலான அமைப்புல என்டர்டெயின்மெண்ட். மனைவி அவட வயசு சின்னது, அவக்கேற்ற நான் என்னைய மாத்திக்கொள்வேன். பெருநாளுடைய நாள், ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகைக்கு பின்னால கொஞ்சம் தலைய மூடி அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறாங்க. முன்னுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரப்பன் எடுத்துக்கொண்டு அடிச்சு அடுத்த பொம்பளையோட இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாமா ரசூலுல்லாஹ்வுடைய நண்பன் வந்து, ஆயிஷா ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்றாய்? அப்படியே ரசூலுல்லாஹ் தோந்த தொடர்ந்து, அபூபக்கர் பெருநாளுடைய நாள், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மாத்திக்கொள்றேன் நினைய. இந்த தக்குவா, நான் தான் உலகத்தினுள் ஆகப்பெரிய தக்குவாதாரி, அப்படிதான் சொல்றேன். என்ற சூஃபித்துவம், என்ற தக்குவா, என்ற பேணுதலுக்கு ஏற்ற மாதிரி ஊடெல்லாமே மாறணும். எங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கான பஸ்தாமன் கான வஹாகன், வீட்டுக்குள்ள புன்முறுவலோட, வீட்டுக்குள்ள சந்தோஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சு கொண்டிருந்தாங்க, சிரிச்சு கொண்டு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த அஹ்லாக் இருக்குது, இந்த அஹ்லாக் எங்களுக்கு கிட்ட வரணும். இந்த அஹ்லாக் ஆண்களும் தான் பெண்களும் தான். பெண்களும் விலகிக் கொள்ள வேண்டிய இது மாதிரி சம்பவங்கள் என்றா, நீங்க ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இருக்கிறதுக்கு தயாரெண்டா சம்பவங்களை செஞ்சு கொண்டே போகலாம். ஏராளமான அமைப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, ஆதாரபூர்வமான, எங்கட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய சம்பவங்கள் ஏராளமா இருக்கு. அப்பதான் எங்கட வாழ்க்கை சந்தோஷமான அமைப்புல நடக்கும். அதே மாதிரி பெண்களும், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு பெண்ணும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், ஒவ்வொரு பெண்ணும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், கணவன் என்று வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரசூலுக்கு பின்னால என்ற வாப்பவை விட, என்ற உம்மவை விட, முழு உலகத்துல உள்ள அடுத்த எல்லா படைப்புகளை விட எனக்கு முதலிடம் என்ற மாப்பிள்ள தான் என்றது வாரது ஆகும். என்ற டெடா தான், என்ற மமா தான், இல்ல இல்ல என்ற மாப்பிள்ள தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, எனவே மாப்பிள்ளையுடைய பொருத்தம் இருக்குதே, அந்த பொருத்தத்துல தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ரிவாயத் இருக்குது, கணவன் சொர்க்கம் உம்மவாப்பட காலுக்கு கீழே, மனைவியுடைய சொர்க்கம் இருக்குதே மாப்பிள்ளையோட காலுக்கு கீழே மாறுது, மாப்பிள்ளையோட பொருத்தத்துலதான். எனவே இந்த ஹதீஸ்ல ஒரு நுணுக்கம் இருக்குது, நல்ல விளங்கிக்கோங்க. கணவனுடைய பொருத்தத்தை நீங்க அடைகிறது ஆக முக்கியம், ஆக முக்கியம். எனவே அந்த கணவனுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி நீங்க உங்களோட உம்மா வாப்பாவுடைய விஷயத்துல சில விட்டு கொடுப்புகளை செஞ்சு செய்யணுமா, செய்யுங்க. ஆனா கணவன் என்று வரக்கூடிய நேரத்துல நீங்க விளங்கிக்கோங்க, உங்களோட கணவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது அவங்களோட உம்மா வாப்பாட காலு கீழே. எனவே அந்த விஷயத்துல உங்களோட கணவனையும் நீங்க கொஞ்சம் விட்டு புடிங்க என்றுதான். உங்களுக்கு என்னைய விட உங்களோட வாப்பா தானே பெருசி, உங்களுக்கு என்னைய விட உங்களோட உம்மா தானே பெருசி, உங்களோட குடும்பம் தானே பெருசி, அந்த பேச்சுக்கே போவான. இரண்டா உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு பெண்ணுடைய முஹப்பத் கணவன் உள்ளத்துல வரணும் என்றா
அந்த மனைவி கணவனுடைய குடும்பத்தார்களோட ரொம்ப இரக்கமாக பாசமாக விட்டு கொடுப்போட போறது, அது அல்லாஹ் ஒரு நிலைப்பாடாக ஒரு நிபந்தனையாக வச்சிருக்கிறார். கணவன் முஹப்பத் வேணுமா? கணவன் ஃபேமிலியோட நல்லா நடந்துக்கோங்க. அந்த கணவனுடைய முஹப்பத் உங்களுக்கு அவசரமாக கிடைக்கும், அவசரமாக கிடைக்கும். ஆனா இதுதான் கஷ்டமான வேலை. லேசில சொல்றது லேசி, ஆனா கஷ்டமான வேலை. ஆனா கணவன் ரொம்ப பேலன்ஸாக இருக்கிறதாக முக்கியம். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, மனைவி என்று வரக்கூடிய நேரத்தில் அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் இதுக்கும் ஆதாரம் கொண்டு வரார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, 2 விஷயங்கள் ஆதாரமாக கொண்டு வரோம். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன? அல்லாஹ் அல்லாத யாருக்குமே சுஜூத் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்படி அல்லாஹ் அல்லாத யாருக்கு சரி சுஜூத் செய்யறதாக இருந்தால் ஒரு கணவனுக்கு மனைவி சுஜூத் செய்யட்டும் என்பதாக சொன்னார். எனவே இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்து அந்த மனைவிக்கு, அந்த பெண்ணுக்கு வாப்பா என்று சொல்லல. யாரு சொன்ன? மாப்பிள்ளை என்று சொன்ன. எனவே மாப்பிள்ளைய விட உங்களுக்கு உம்மா வாப்பா பெருசு இல்ல. இது ஒரு ஆதாரம். 2வது ஆதாரம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வராங்க. ஒரு கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனைவி நஃபிலான சுன்னத்தான நோன்பை பிடிக்கிறதாக இருந்தால் கணவனுடைய அனுமதி இல்லாம பிடிக்க கூடாது. வாப்பாவுடைய அனுமதி இல்லாம ஒரு பெண்ணுக்கு, குமர பெண்ணுக்கு நோம்பு பிடிக்கணும், பிடிக்க பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனா சுன்னத்தான ஒரு அமல செய்ய போறீங்க. அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றாங்க. வீட்டுல மாப்பிள்ளை இருக்கிற டைம்ல இவ லொஹருடைய தொழுகைய தொழுகிறா. பரலான லொஹர், மாப்பிள்ளை சொன்னோ இல்லையோ லொஹர தொலைதானே வேணும் என்ற பரலு. லொஹர் தொலைஞ்சிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி இப்ப இதுக்கு பிறகு இருக்கிற ஜிக்ருகள் எல்லாமே சுன்னத். 2 ரக்காத் நஃபில் சுன்னத், அப்படிதானே? அவ சலாம் கொடுத்த உடனே மாப்பிள்ளை வீட்டுல கேட்டுக்கோங்க, நான் பரல முடிச்சிட்டேன்னு, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க, அப்படி இல்லாட்டி நான் சுன்னத்தை தொழுந்து கொள்றேன். அந்த சுன்னத்தை தொழுறதுக்கு முன்னால கணவன் கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுக்கோங்க. ஏன்? கணவன் வீட்டுல இருக்கிறார், இன்னைக்கு கணவன் வீட்டுல இருக்கிறார். எனவே சுன்னத்தான நோன்பு கணவன் வீட்டுல இருந்தா அவருடைய அனுமதி இல்லாம உங்களுக்கு பிடிக்கலா. எனவே இதை வச்சு அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சுன்னத்தான விஷயத்துல அல்லாஹ் தன்னுடைய ஹக்க விட்டு கொடுக்கிறான் கணவனுக்காக வேண்டி. எனவே அல்லாஹ்வுக்கு அடுத்தது கணவனே தவிர உம்மா வாப்பா அல்ல. எனவே கணவனுடைய பொருத்தத்தை எந்த மனைவி முயற்சி செஞ்சு அடைவாங்களோ அவ சொர்க்கவாதி. எதுவரை காட்டியும் ஹராமான விடயங்களுக்கு நாங்க போகாம ஹலாலுக்குள்ள அனுமதிக்கப்பட்ட விடயங்கள்ல கணவனுக்கு வழிபடுவோமோ அவ சொர்க்கவாதி என்பதாக வந்து. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாடர்னிசம் மன்னிச்சுக்கோங்க, இந்த காலத்தில் உள்ள ஃபெமினிசம் மன்னிச்சுக்கோங்க, இததான் இந்த காலத்துல ஸ்கூல்ல, இதுதான் இந்த காலத்துல யூனிவர்சிட்டியில, இதுதான் ஹியூமன் ரைட்ஸ் என்ற பேர்ல படிச்சு கொடுக்கிறாங்க. பி யோர் ஓன், பி யோர் செல்ஃப் என்று சொல்லுவாங்க. நீங்களாக வேறீங்க. என்னதுக்கு கணவனுக்கு ஒரு அடிமையை போல இருக்கணுமா, வாப்பாக்கு ஒரு அடிமையை போல இருக்கணுமா? பி யோர் செல்ஃப் என்று சும்மா புதிய டெர்மினாலஜியில சொல்லுவாங்க. நீங்க உங்களோட ஹியூமன் ரைட்ஸுக்காக வேண்டி ஒரு மனைவி என்றாலும் நீங்க அடிமை இல்லை, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது என்று பேசி ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்காக வேண்டி பல திட்டங்கள் நடக்குது. நீங்க தொழிலுக்கு போங்க, நீங்க ஆட்சி செய்ய போங்க, நீங்க ஒரு மினிஸ்டராக ஆகுங்க, நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டராக ஆகுங்க, அது இல்ல பிரசிடென்டாக ஆகுங்க. ஃபேமிலி 2வது, அது இல்ல நீங்க உங்களோட ஓன்ல நீங்க முன்னேற்றம் அடைகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, குடும்பத்துக்குள்ள அந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சி பெண்களை வீட்டுக்கு வெளியே எடுக்கக்கூடிய கல்ச்சர் தான் எங்கட நாட்டிலையும் இப்போ வருது. வெளிநாடுகள்ல எப்பயோ எங்கட நாட்டுல வந்து கொண்டிருக்கிறது. எனவே பெண்களும் ஹியூமன் ரைட்ஸ், அந்த ரைட்ஸ், இந்த ரைட்ஸ் என்று சொல்லி நான் என்னத்துக்கு இப்ப கல்யாணம் முடிக்கணும், நான் என்னத்துக்கு ஒரு ஆணுக்கு கீழே இருக்கணும், நான் என்ன சொந்த காலில் நிக்கலுமே. எந்த அளவுக்கு என்றா, நான் ஒரு என்ஜினியருக்கு படிச்சவ, என் கணவன் அதை விட நாலேஜபிள் ஆக இருக்கணும். அப்படி என்ன நான் என் ஜொப்பை செஞ்சு, நான் என் ஏர்னிங்ஸை செஞ்சு, நான் என்னத்துக்கு அவருக்கு இப்படி பேசி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஃபேமிலியில அந்த தக்வா அஹ்லாக், அந்த அஹ்லாக்குடைய வரம்பு மீறி போகக்கூடிய ஒரு நிலம் உண்டாயிற்று.
உண்டாச்சு. கணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முழு பெண்களை பார்த்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், யா மஅஷரன் நிசா, ஏ பெண்களே, ஏ பெண்களே. முழு பெண்களை பார்த்துட்டு, விமென் போக்க பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, லவ் தஅலம்ன பிஹக்கி அஸ்வாஜிகுன்ன அலைகுன்ன லஜஅலத்தில் மர்அத்து தம்ஸஹுல் குபார அன் கதமை ஜௌஜிஹா பிஹத்தி வஜ்ஹிஹா. ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில விளங்கினா அந்த கணவன் கால்ல பட்ட தூசி அவட கண்ணத்தால தொடைப்பா என்பதாக வந்து, காலால கையால புடவால இல்ல இல்ல, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை விளங்கினா உங்களோட கண்ணத்தால கால்ல, கணவன் கால்ல பட்ட தூசியை நீங்க தொடப்பீங்க. அவ்வளவுக்கு கணவனுக்குரிய கடமைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அலா உக்பிருக்கும் பினிசாஇக்கும் ஃபில் ஜன்னah, உங்களோட எந்த பெண்கள் சொர்க்கத்துக்குரிய பெண்கள் என்பது நான் சொல்லி தரட்டுமா? பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க, சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய அடையாளம் என்ன? அல் வதூதுல் வலூத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் வதூதுல் வலூத். எந்த பெண் கணவனோட ரொம்ப முஹப்பத் வைப்பாங்களோ, எந்த பெண் பிசிக்கலி அதிகமான பிள்ளைகளை பெத்தெடுக்கிறதுக்கு தயாராகுவாங்களோ. மூணாவது சொன்னாங்க, இதா கதிபத் அவ் உஸீஅ இலைஹா அவ் கதிப ஜௌஜுஹா, கணவனுக்கு மனைவியோட கோபம் வந்துட்டு, மனைவிக்கு கணவனோட கோபம் வந்துட்டு, ரெண்டு பேருக்கு ஃபியூஸ் போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு, கணவன் தான் குத்தவாளியாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த மனைவி கணவன் கிட்ட போயிட்டு, ஹாதிஹி யதி ஃபீ யதிக் லா அக்தஹிலு பிகம்லின் ஹத்தா தர்தா, இதோ என்ற கை அவனோட கையோட நான் சேர்த்துட்டேன், நீங்க என்னைய பொருந்து கொள்ளாத வரை நான் கண்களுக்கு சுருமா பூசி நிம்மதியா தூங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண் ஒரு சொர்க்கத்துக்குரிய பெண் என்பதாக சொன்னார். உங்களுக்கு ஏழுமெண்டா எனக்கு மேலும், உங்களுக்கு ஏழுமெண்டா எனக்கு மேலும் என்ற டெடா சொல்லியிருக்கிற உங்களை விட்டுட்டு வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்றேன் இல்லைங்களா? உங்களுக்கு மட்டுமா கத்தேலும், எனக்கும் கத்தேலும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இது சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய அடையாளம் அல்ல. இது எங்களுக்கு ஏலா என்றது அல்ல, எங்களுக்கு ஏழுமா இருக்கும். ஆனாலும் அல்லாஹுடைய கட்டளை, கணவனுடைய பொருத்தத்தில் அல்லாஹ் அவளுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். எனவே இந்த காலத்தில் உள்ள ஃபெமினிசம் பேசக்கூடிய, இந்த காலத்தில் உள்ள மாடர்னிசம் பேசக்கூடிய முறையில நீங்க வாழ போனீங்கன்னா தலாக்குடைய எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டே போகுமே தவிர ஒரு நாளும் சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை நாங்க காணவே மாட்டோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சில நேரங்கள்ல இந்த காலத்துல புதிய சைக்காலஜியை படிச்சு சில ஆட்கள் சில சைக்காலஜில ஜாய் விஷயங்கள் செல்லிப்படுறேன். குரான் சொன்னா பாக்குறதுக்கு தயார் இல்ல. சைக்காலஜில சில விஷயங்கள் சரி, சில விஷயங்கள் பில. சரியாக செல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இது 1400 வருடங்களுக்கு முன்னால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிச்சயம் எங்களுக்கு படிச்சு தந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் தீன்ல புறப்பாடுகளை வச்சுட்டு போகல. எனவே சுருக்கமாக சமரியாக இந்த காலத்துல சொல்லுவாங்க, there are 5 love languages in 5 love languages. காதலிக்க, கணவன் மனைவி கணவனோட முஹப்பத் லவ் பண்ண அல்லது முஹப்பத் வைக்க 5 முறைகள் இருக்குது. இந்த 5 முறைகள் மூலமாக கணவனுடைய முஹப்பத் மனைவிக்கு, மனைவியுடைய முஹப்பத் கணவனுக்கு கிடைக்கும். இதை கேட்கப்போல எல்லாமே சூப்பர் மாஷா. இதெல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்ததுதான். அதுல முதலாவது சொல்றாங்க, அனலைஸ் பண்ணிட்டு சொல்றாங்க எப்ரிசியேஷன் என்று. எப்ரிசியேஷன் என்ன? பாராட்டுதல். கணவன் மனைவிய பாராட்டணும், மனைவி கணவனை பாராட்டணும். சும்மா யோசிங்க, நான் வெளியே போற நேரத்துல என் பேக் கொண்டு இருக்குது, நான் எடுத்துக்கொண்டு போகல, ஒருத்தர் வந்து ஹஸ்ரத் எனக்கு பேக தாங்க ஹஸ்ரத், நான் கொண்டு போறேன், மாஷாஅல்லாஹ், இல்ல தாங்க நான் எடுக்கிறேன்னு சொல்றேன். வெளியே போன உடனே ராக்கியால ஸ்லிப்பர் எடுத்து ஹஸ்ரத் இது உங்க ஸ்லிப்பர், இல்ல நான் எடுத்து கொண்டு வரேன், முன்னுக்கு வச்ச உடனே
பெற்றோர்னு என்ன, மாஷா அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் கிருபை செய்யட்டும், எப்படி அஹ்லாக்கோட நடந்து கொள்றான், 1000 துவா. ஆனா எந்த நாளும் மனைவி உடுப்பு கழுவி தாரா, எந்த நாளும் ஆக்கி தாரா, எந்த நாளும் வீட்டை சுத்தமாக்குறா, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும், எந்த நாளும் எனக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்ப சொல்லிருப்போம் என்று யோசிங்க. ஒரு எப்ரிசியேஷன் நடந்திருக்குமா இல்லையா அந்த யோசனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களை அப்ரிஷியேட் பண்ணினாங்க, புகழ்ந்தாங்க. அடுத்தவங்களுக்கு முன்னால ஃபضل ஆயிஷா அலன் நிசா, ஆயிஷாவுடைய சிறப்பு ஏனைய பெண்களுக்கு மத்தியில கஃபضل السريد على سائر الطعام, ஏனைய சாப்பாட்டுக்கு முன்னால சரீத் என்று சொல்லக்கூடிய அந்த இந்த காலத்துல நாங்க தக்கடி என்று சொல்றோமே, அத மாதிரி ஒரு சாப்பாடு அதுதான் என்று சொல்லல. அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு முக்கியமான இடம் இருக்குதோ ஏனைய பெண்களுக்கு மத்தியில ஆயிஷாக்கு அவ்வளவு பெரிய இடம் இருக்குது. சும்மா யோசிங்க, பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கும் அப்ரிசியேஷன். என் மாப்பிள்ளை என்னை பத்தி இப்படி சொன்னாரா, அவட காதுல உழுவுறதுக்கு வேற ஆட்கள் மூலமாக வர வைங்காத. இது சுன்னாவின் நின்றும் உள்ளது, இது செய்யறதுக்கு தயார் இல்லை. ஒரு ஷேக் ஒன்று ஒரு வீட்டுக்கு போனா, இது கணவன் மனைவிக்கு, மணவன் கனவை 2 பேருக்கும் நடக்கும். மனைவியும் சொல்லணும், என்ன மாப்பிள்ள தங்கம் அப்பா, நல்ல விஷயம் அப்பா, எனக்கு கோம் போனாலும் மாஸ்டால் அவர் கொஞ்சம் கூலா அடிப்பார், இது கணவன் காதுல விழுவணும், எப்ரிசியேஷன் அங்க நடக்கும். அப்படிதான் ஒரு ஷேக் ஒன்று ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவரை விருந்துக்கு கூப்பிட்டு இருந்து அவர் சாப்பிடுறாரு. சாப்பாட்டு அடிச்சதுக்கு பிறகு துவா கைய தூக்கி, யா அல்லாஹ் அந்த பெண்கள் அவர் கணக்கு ஆக்கின சாப்பாட்டை நாங்க நிமிடங்கள்ல சாப்பிட்டு முடிக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, உடம்புல சக்தியை குடியா அல்ல, பாக்கியத்தை குடியா அல்ல, துவா. உள்ளுக்கு அழுவுற சத்தம் கேட்குது. இவர் நினைச்சிட்டா நான் தவறு என்ன சரி செஞ்சணும். வயசாலி ஷேக் சொன்னாங்க, மகள் நான் என்ன சரி தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க மகள். அவர் சொல்லிட்டா, ஷேக் நீங்க ஒன்றும் தவறா செய்யல, அப்ப ஏன் அழுவுறீங்க, நான் உங்களை இன்றைக்குதான் சந்திச்சிருக்கிறேன், அதுவும் திரைக்கு பின்னால இன்றைக்குதான் ஆக்கி தந்திருக்கிறேன், இவ்வளவு துவா கேட்கிறீங்க, என்ன மாப்பிள்ளைக்கு இவ்வளவு வருஷமா செஞ்சு ஒரு நாள் எனக்காக வேண்டிய அப்ரிசியேஷன் செஞ்சதே இல்லை. ஆனா நாங்க எதிர்பார்க்கறது என்ன, வைஃப் உதாரணத்துக்கு ஷாப்பிங் கொண்டு போயிட்டு இன்றைக்கு நாங்க யோசிக்கிறோம் ஊட்ட ஃபுல்லா கிளீன் பண்ணி வைப்போம் என்று, அவ வார நேரத்துல ஃபுல்லா கிளீன் பண்ணி கம என்று வாசம் எல்லாம் போட்டு இப்ப காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு வாரோம். மனைவி உள்ளுக்கு வந்தா ஒரு சுத்தி பார்த்தா எல்லாம் சுத்தமா இருக்குது, சும்மா வைத்துட்டா மேல. இவர் இப்ப மறுவ பின்னு கால போயிட்டு என்ன பார்க்கல விட்டு, பார்த்தேன், அப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களா, இனி நான் எந்த நாளும் செய்யறத நீங்க இன்றைக்கு செஞ்சிருக்கீங்க, நான் என்ன செல்ல என்று கேட்போம். அப்பதான் இவருக்கு அட்டே அவன் எந்த நாளும் செய்யறத நான் இன்றைக்கு மட்டும் தானே செஞ்சுக்கிறேன். எப்ரிசியேஷன் எப்ப வருமோ உங்களோட குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு. வாய் நிரம்ப செல்லுங்க, மாஷா அல்லாஹ் நல்லா ஆக்கிருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ் உடுப்பு நல்ல கிளீனா இருக்குது, குறைய சொல்லவே தேவையில்லை. எப்ரிசியேட் அவவும் சொல்லணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, டயர்டாகி வந்திருக்கிறீங்க. எனவே எப்ரிசியேஷன் இது ஒரு லவ் லாங்குவேஜ், முஹப்பத்தை கூடும். இது ஹதீஸ்ல வந்தது. 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தஹாது தஹாபு, நீங்க ஹதியாக்களை பரிமாறிக்கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களோட உள்ளங்கள்ல முஹப்பத்துகளை தருவான் என்பதா. சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு கொடுங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். ரசூலுல்லாஹ் தெளிவாகவே சொன்னாங்க, நீங்க ஹதியாக்களை பரிமாறிக்கொள்ளுங்க. திடீரென்று நீங்க ஒரு ஹதியா ஒன்று கொண்டு வரீங்க, எனக்கு ஞாபகம் வந்துச்சப்ப நீங்க இந்த ரெட் கலர் விருப்பம் தான், ரெட் கலர்ல ஒரு ஐட்டம் ஒன்று நான் உங்களுக்கு கொண்டு அப்படியா, அப்படி ஒரு முஹப்பத். மனைவியும் என்ன செய்யறா, பணத்தை சேர்த்து 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 கணவனுக்கு தெரியாம அவருக்கு விருப்பமான ஒன்றை வாங்கி கொண்டு வந்து இந்த ஹதியாக்களை பரிமாறி, நான் என்ன சம்பாதிச்சு கொண்டாயிருக்கிறேன், நான் என்னது உங்களுக்கு ஹதியா கொடுக்க, எனக்கு சம்பளமா இருக்குது, நான் என்னது உங்களுக்கு கொடுக்க, இல்ல நான் எடுக்கிற சம்பளத்துக்கு உனக்கு எங்க ஹதியாவா, உனக்கு வாஜிபான சாப்பாடு கொடுக்கறதே எனக்கு கஷ்டமா இருக்குது எங்க. எனவே சண்டை தான் வரப்போகுது. இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வேலை செஞ்சு நீங்க ஹதியாக்களை பரிமாறிக்கோங்க, மஹப்பத் அல்லாஹ் கூட்டுவான். இது சுன்னாவின் நின்று. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு வாக்கியம் தான் கணவன் மனைவி என்று சொல்றது. ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான். சொல்லுவாங்க லவ் லாங்குவேஜ்ல ஒன்றுதான், நீங்க வீட்டுக்கு குவாலிட்டி டைம் கொடுங்க என்பதாக சொல்லுவாங்க. என்ன டைம்? குவாலிட்டி டைம். சும்மா இல்ல, குவாலிட்டி டைம். மனைவிக்கு என்ற நேரத்தை கொடுங்க.
மொபைல பார்த்துக்கொண்டு சரி நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன், நீங்க செல்லுங்களேன் செல்லுங்களேன் செல்லுங்களேன், முகத்தை ஐ கண்டாக்டே இல்ல. ஒரு பொண்டாட்டி அத்தர் கடைக்கு போனோம், பேத்துட்டு சென்னா இந்த உங்ககிட்ட கம்ப்யூட்டர் வாசம் உள்ள அத்தர் இருக்குதா? என்ன கம்ப்யூட்டர் வாசமா? அம்பர் இருக்குது, அம்பர் இருக்குது, மிஸ்க் இருக்குது, எவ்வளவு அத்தர். நீ அந்த கம்ப்யூட்டர் அது என்ன? இல்ல இல்ல எங்கட மாப்பிள்ள வீட்டுக்கு வரவே மாட்டார், அப்படிதான் வந்தாலும் கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்கார்ந்தா தலையை தூக்கி பார்க்க மாட்டான். நான் பார்த்தேன் அந்த கம்ப்யூட்டர் வாசம் உள்ள அத்தரை பூசினா சரி திரும்பி பார்ப்பாரு. அதுக்குதான் கேட்டான் கம்ப்யூட்டர் அத்தர் உள்ள வாசம் இருக்குதா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, குவாலிட்டி டைம் மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு 2 பேரும் கொடுக்கிறது. நீங்க தீனுடைய அமல்கள் செய்றீங்க, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு சைனா போறீங்க, அங்க எல்லாம் பிஸி 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 எல்லாம் சரி, ஆனா குவாலிட்டி டைம் ஆக முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எனக்கு மாதவிடா வந்த காலத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்காருவாங்க என்னையோட சாப்பிடுறதுக்கு. நான் தண்ணிய குடிச்சு கப்ப வச்சா ஃபஉனாவிலுஹு ஃபீ மௌதிஇன், எந்த இடத்தால ரசூலுல்லா குடிப்பாங்கன்னா ஏண்ட வாய் எந்த இடத்துல பட்டிச்சோ அதே இடத்துல வாய வச்சு லிப்ஸ வச்சு ரசூலுல்லாவும் தண்ணிய குடிப்பாங்க, ஐ கான்டாக்ட் வச்சு. நான் ஒரு இறைச்சி துண்டை கடிச்சு வச்சா அதே இறைச்சி துண்டு எடுத்து ரசூலுல்லாவும் என்ன கடிச்சு தின்னுவாங்க, ஐ கான்டாக்ட் வச்சு. The most romantic husband in the world என்று கேட்டா இந்த வார்த்தைகளை தவறா எடுக்கவானம், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க லேலா மஜ்னூன் என்று சொல்லுவோம், ரோமியோ ஜூலியட். இல்ல இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்க, எப்படி ஒரு மனைவியோட முஹப்பத்தா, ஒரு மனைவி எப்படி கணவனோட முஹப்பத்தா இருக்கணும் என்றதை காட்டினார். குவாலிட்டி டைம் வீட்டுக்கு கொடுத்தாங்க. புகாரில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், உம்மு ஸரா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நான் 11 பெண்களுடைய சம்பவம் ஒன்று சொல்லிக் கொண்டே போனேன். ஒவ்வொரு சம்பவம், இந்த பொம்புல மாப்பிள்ளையோட இப்படி, இந்த பொம்புல மாப்பிள்ளையோட அப்படி, இந்த பொம்புல மாப்பிள்ளையோட இப்படி, 11 பெண்களுடைய எபிசோட்ஸ் சென்னன். எல்லாம் ரொம்ப கன்சன்ட்ரேஷனோட ரசூலுல்லாஹ் எல்லாமே கேட்டுக்கொண்டிருந்து கடைசியாக சொன்னாங்க, இந்த 11 பேர்ல நானும் நீங்களும் உம்மு ஸரா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நாங்க இருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு இந்த எத்தனை சொன்னீங்க? 11. அந்த மறுவ கொஞ்சம் சொல்லுங்களேன், இல்ல காதுல புல இல்ல. ரசூலுல்லாஹ் எல்லாமே கேட்டு இருந்துட்டு சொன்னாங்க, அந்த ஹதீஸ வாசிக்கிறதுக்கே பெரிய நேரம் ஒண்ணு போகும். ரசூலுல்லாஹ் எல்லாம் கேட்டுட்டு, உம்மு ஸரா நான் உங்களே அட்டென்டிவ்லா கேட்டுக்கொண்டு இருந்தேன், எங்கட தொடர்பு இப்படிதான் என்றும் சொன்னான். இதுதான் ரசூலுல்லாஹ் குவாலிட்டி டைம். 4வது சொல்றாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, என்ன சொல்றாங்க? ஹெல்பிங் இன் ஹவுஸ் ஹோல்ட் என்று சொல்றாங்க. ஹெல்பிங் இன் ஹவுஸ் ஹோல்ட் என்றா என்ன? வீட்டு வேலைகள்ல கொஞ்சம் உதவியா இருக்கிறது. விளங்குதா? நீங்க பிசினஸுக்கு போறீங்க, தீனுடைய வேலை செய்றீங்க, எல்லாமே சரி, வீட்டு வேலைகள்ல உதவியா இருக்கிறது இருக்குது. இது சில நேரங்கள்ல மனைவிமார்கள் எதிர்பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி என்று கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மெஹ்னத்து அஹ்லிஹி, வீட்டு வேலைகள்ல எனக்கு உதவியா இருப்பாங்க, வீட்டு வேலைகளை ரசூலுல்லாஹ் செய்வாங்க, அதான் சத்தம் கேட்டு அப்படியே பள்ளிக்கு போவாங்க. ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு கேஸ் கொண்டு வந்துச்சு. கவுன்சிலிங் கேஸ் வந்து, இது கவுன்சிலரே எனக்கு சொன்னது. அவர் சொன்னாரு, ஒரு மனைவி வந்து ஒரு ஹஸ்பண்ட் வைஃப், ஹஸ்பண்ட ஃபர்ஸ்டுக்கே கவுன்சிலிங்க்கு எடுத்தாங்க. சொன்னாங்க, என்ன விஷயம் சார், நீங்க ஓணுமெண்டா, சார் நீங்க ஓணுமெண்டா என்ற வைஃப் கிட்ட கேளுங்க. அவட கையில இருக்கிறது ஆக புதிய மொபைல் தான். அவக்கெண்டே நான் வாகனம் செட் பண்ணி இருக்கிறேன், வேண்டிய டைம்க்கு அவங்க வெளிக்கு போகலாம், எடுக்கலாம். அவட அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மாசம் இவ்வளவு பணம் போட்டு கொண்டிருக்கிறேன், இவ்வளவு அவக்கு என்ன குறை இருக்குது மட்டும் கேளுங்க. ஒரு குறையும் வச்சு இல்ல. அவன் சொல்லும் யோசிச்சு, இந்த அளவுக்கு பொண்டாட்டிய கவனம் செலுத்துவாரு. ஆனா ஏன் டிவோர்ஸுக்கு போகணும்? மனைவியை கூப்பிட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங், உங்களோட கணவனை பத்தி, ஏன் கணவன் எனக்கு எந்த குறையும் வச்சது இல்ல, எனக்கு வாகனம் தந்திருக்கிறார், சல்லியா தந்திருக்கிறார், அப்ப என்ன வாப்பா குறை? சொன்னாங்க, இல்ல நான் எதிர்பார்க்கறது ஒன்றுதான். என்ன, நான் கிச்சன்ல வேலை செஞ்சு கொண்டிருக்க போல பக்கத்துல வந்து can I help you என்று கேட்டா மட்டும் போதும், உதவி செய்ய தேவையில்லை. அதை மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதை தராம எனக்கு உலகமே தந்தாலும் வேறு. அவக்கு என்ன தேவை, என்ன ப்ராப்ளம் பார்க்கவே இல்லை. நாங்க ஏதோ துனியாவை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனா அவ எதிர்பார்த்தது சின்ன விஷயம். ஆனா எங்க போகுது? தலாக்ல போயிட்டு.
கடைசியாக சொல்லுவாங்க டச் லாங்குவேஜ். டச் லாங்குவேஜ் என்று சொல்றது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில உள்ள இல்லற உறவு. இது ஆக முக்கியம், ஆக முக்கியம். திருமணத்துடைய நோக்கங்களில் நின்றும் உள்ள ஒன்றுதான் தன்னுடைய ஆசைகள் இச்சைகளை ஹலாலான அமைப்புல நாங்க பூர்த்தியாக்கக்கூடிய இடம். ஹதீஸ்ல வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டால வெளியே போகக்கூடிய நேரத்துல மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. இந்த காலத்துல சைக்காலஜில சொல்றாங்க, நீங்க வீட்டால வெளியே போகக்கூடிய நேரத்துல மனைவியோட ஒரு தொடர் போன்றை வச்சுட்டு போங்க. நீங்க ஆபீஸ்ல இருந்து வர காட்டியும் அதே சிந்தனையில இருப்பா. அப்படி இல்ல அவ ஹராத்துக்கு விழுவா. சைக்காலஜி செல்ல தேவையில்ல. 1400 வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் செயல்ல செஞ்சு காட்டினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, வல்லாஹி செல்றேன், இதுக்கு ஒரு வயசு இல்ல. என்ன கருத்துக்களை தவறாக பார்க்க வானம். சில நேரங்கள்ல 40 வயசு ஆகிட்டு வைப்போமே, 2 புள்ளேல் 3 புள்ளேல் 4 புள்ளேல். கணவனுக்கு தேவைக்கும் மனைவியின் பக்கம், மனைவிக்கு தேவைக்கும் கணவனின் பக்கம். இந்த நேரத்துல கணவன் கூப்பிட, மனைவி கூப்பிட, என்னப்பா 4 புள்ளைல பார்த்ததுக்கு வர மறு என்ன உங்களுக்கு தேவை இருக்குது, சும்மா இருங்களப்பா, சும்மா இருங்களப்பா. நல்ல விளங்கிக்கோங்க, நாட்டி 40 என்று சொல்லுவாங்க. என்ன நாட்டி 40? 40 ஆகினாலும் ஒரு பெரளி வயசு ஒன்றுதான் இது. நீங்க ஒரு கணவனுடைய தேவைகளை பரிபூர்ணமாக்கல்ல, அவர் ஹராமான அமைப்புல போகலாம். எனவே நாட்டி 40, 40 ஆகினாலும் அந்த கணவனுடைய தேவைகள் இருந்தா, மனைவிக்கு தேவைகள் இருந்தா, அத ஹலாலான அமைப்புல நீங்க பரிபூர்ணமாக்குங்க. அல்லது குடும்ப வாழ்க்கை அதுக்கு பின்னால ஹராத்துல போயிட்டு, அதுக்கு பின்னால ஹராத்துல போயிட்டு, அதுக்கப்புறம் டிவோர்ஸ், இல்லாட்ட 2வது கல்யாணம். இப்படி எல்லாம் யோசிச்சு கேட்டா, நான் என்ன குறை வச்சிருக்கிறேன், 4 புள்ளையில பெற்றெடுத்துட்டேன், அதெல்லாம் சரி. ஆனா அவருடைய தேவைகள் அதுக்கு பின்னாலேயும் வந்துச்சு, செஞ்சீங்களா? சஹீஹான ஹதீஸ்ல வருவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பார்வை ஒரு பெண்ணின் மீது பட்டுச்சு. வீட்டுக்கு வந்தாங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த நேரத்துல டனிங் செஞ்சு கொண்டிருந்தாங்க. டனிங் என்று சொன்னா அந்த தோலை பதமாக்குறது இருக்குது இஸ்லாமிய முறையில. டனிங் செஞ்சு கொண்டு வேலையில இருக்கிறா. இஷாரா செஞ்சுட்டாங்க, தேவை இருக்குது வாங்க. உடனடியாக அதை விட்டுட்டு வந்தாங்க. பகல் நேரம் மனைவியோட தேவைகளை பூர்த்தியாக்கிட்டாங்க. குளிச்சிட்டு வெளியே வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஷைத்தான் பெண்ணுடைய ஸ்வரூபத்துல முன்னாலும் வருவான், ஷைத்தான் பெண்ணுடைய சுவரத்துல பின்னாலேயும் வருவான். ஏதாவது ஒரு பார்வை உங்களுக்கு ஹராமான அமைப்புல விழுந்துட்டா நீங்க அதை வச்சு ஹராத்துக்கு போக வேண்டாம். நீங்க மனைவிமார்களோட தேவைகளை பூர்த்தியாக்குங்க. சஹீஹான ஹதீஸ். ஆனா நாங்க சொல்றோம், இந்த வயசுல உங்களுக்கு என்ன இல்ல, மனுஷன் என்று வந்தா உங்களோட ஆண்கள் அங்க போறாங்க இங்க போறாங்க, இந்த நேரத்துல பார்வையை பாதுகாக்க கஷ்டமா இருக்கும். வீட்டுக்கு வந்து உங்களே கிட்ட வந்தாலும் நீங்க பெரிய பயான் செய்றீங்கடா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த காலத்துல சைக்காலஜி இல்ல. 1400 வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்தாங்க. வயசுக்கு போனாலும் இந்த டச் லாங்குவேஜ் இருக்குதே, இது உங்களோட குடும்ப வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு ஆகப்பெரிய தேவை. இது திருமணத்துடைய நேரத்துல ஸ்டார்ட்லே கவுன்சிலிங் செஷன்ல, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல சொல்ல வேண்டியது. அதான் நான் சொன்னேன், கல்யாணம் முடிச்சு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு பின்னாலேயும் தலாக் உண்டாகலாம். சில நேரத்துக்கு இது காரணமாக இருக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு மேக்சிமம் 1 hour சொன்னாங்க, ஒரு 10 minutes கூட எடுத்துட்டேன். அல்லாஹ்க்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்க. ஆனா குடும்ப வாழ்க்கை என்று சொல்றது நம்ம குர்ஆன் சுன்னாவை வச்சு படிக்க வேண்டிய ஒன்று. கவலைக்குரிய விஷயம், இந்த காலத்துல டெலிடிராமாவை வச்சு அதை வச்சு இதை வச்சு படிக்கிறான். கேட்டா சொல்லுங்க, அந்த இந்தியால டெலிகிராம் ஒன்று போகுது, ஃபேமிலி லைஃபுக்கு சரியான நல்ல மாமே. ஒரு கவுன்சிலிங் செஷன் ஒன்று டிவில போடுறாங்க, கணவனை முன்னுக்கு வச்சு கேள்வி கேட்டு, இல்ல நீங்க செஞ்சது சரி, இல்ல நீங்க இதால எவ்வளவு படிக்க இருக்குது. வல்லாஹி செல்றேன், அதால எங்கட தலா கசா கூடுமே தவிர ஒரு நாளும் சமாதானம் உண்டாகும். எனவே எங்களுக்கிட்ட நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், ராஹத் எங்களோட குடும்ப வாழ்க்கையில வரணுமா? ஒவ்வொருத்தரும் தக்வாவோட அஹ்லாக்கோட வாழ்ந்தோம் என்றா அல்லாஹ் நிம்மதி, சந்தோஷம், கண்ணியத்தை தருவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.